நைட்டு ஒரு 7:30க்கு மேலே தான் 1/2 kg ப்ரௌனி ஆர்டர். நம்ம பட்டரை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து வச்சாலே ஒரு 2 hours கிட்ட ஆகிடும். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வர. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரௌனி செய்யணும். அதனால் 10 மணிக்கு மேலே தான் செய்யவே ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 11:30 மணி ஆகிடுச்சு. நான் ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டனாலே யுதன் குட்டி வந்து பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அதை போடுங்க இதை போடுங்கன்னு ஆரம்பிச்சிருவான். நான் வந்து இது எப்போ தூங்குறேனோ அப்போ தான் யுதன் குட்டியும் வந்து தூங்குவான். நைட்டு 2 மணி ஆனாலும் நான் படுத்தா தான் என்னோட வந்து படுப்பான். ப்ரௌனியெல்லாம் பேட்டர்லாம் ரெடி பண்ணி ஓடிஜியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் அவனும். 11:30 மணி ஆகிடுச்சு எல்லாம் ரெடி ஆகுறதுக்கு. யார் ப்ரௌனின்னு ஆர்டர் கேட்டாலுமே மைதா ப்ரௌனி செஞ்சு தரதில்லை, ராகி ப்ரௌனி தான் செஞ்சு தரேன். ஏன்னா வந்து ராகி ப்ரௌனி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ராகி ப்ரௌனியை 200க்கு தான் கொடுக்குறோம். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நைட்டு 11:30 மணி ஆகிடுச்சு. பேக் பண்ணி எடுத்து அப்படியே மூடி வச்சுட்டோம். ஒரு காட்டன் துணியை போட்டு காலைல தான் கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தேன். ப்ரௌனியை பாருங்கள் எவ்வளோ ஃபட்ஜியாக ஜூஸியாக இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும்.